எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கும்பராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியும், ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது. சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் இருந்தால் மட்டும்தான் சாதிச்சுக்கிட முடியும். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா தருணத்துலேயும் சாதகமான தருணமாக தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான ஒரு பலன்களோ சாதகமான ஒரு தருணமோ தரும். அப்பேற்பட்ட தருணம் தானுங்க இந்த கும்பராசி நண்பர்களுக்கு கும்ப ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தன்னுடைய ராசியில் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய தருணம். பொதுவாகவே ஒரு கிரகம் ஒரு தசை நடக்குதுன்னா தன்னுடைய சுய புத்தியில் நல்லது பண்ணாது. அதே மாதிரி ஒரு கிரகம், அதாவது சனி எடுத்துக்குவாங்க, மற்ற கிரகங்களை காட்டிலையும் சனி பகவான் ஜென்மத்துக்கு வரும் பொழுது ஜென்மத்தில் வக்கரத்தில் இருந்தால் ரொம்ப கடுமையான ஒரு பலன்கள் தான் கொடுத்துருந்துருக்கும். கிட்டத்தட்ட இந்த 2 வருஷ காலமாகவே கும்பராசி நண்பர்களுக்கு போதுன்ற அளவுக்கு சங்கடங்கள் கொடுத்துருந்துருக்கும். சந்தோஷம் கொடுத்ததோ இல்லையோ சங்கடங்களுக்கு பஞ்சம் இல்லை. நம்ம பின்னாடி பிறந்தவங்க நல்ல விதமாக இருப்பாங்க, நம்ம கையில் 10 ரூபா வாங்கி சாப்பிட்டவங்க நல்ல விதமாக இருந்திருப்பாங்க, நம்மளை பார்த்து பொழைச்சவங்க நல்ல விதமாக இருந்திருப்பாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, கும்பராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கும் எதை சாப்பிட்டா என் பெத்தான் தெளிகின்ற அளவுக்கு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே பரவாயில்லையே, பார்த்த இடத்துல 4 காசு பணம் இருந்தது, என்னைக்கு எந்த பக்கம் எந்த இடத்துல 10 ரூபாய் இருக்குன்னு தேடுற காலத்தில் நான் இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய கும்பராசி நண்பர்கள் இருக்க தான் செய்கிறீங்க. அப்பேற்பட்ட கும்பராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய நவம்பர் மாதம் 15ஆம் தேதி, வர நவம்பர் மாதம் 15ஆம் தேதினா ஐப்பசி மாதத்துக்கு 29ஆம் தேதி வருங்க. சதயம் நட்சத்திரத்தில் நம்ம தனஸ்தானத்தில் கும்பராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய சாரம் சதய நட்சத்திரம் 4வது பாதத்தில் 318 டிகிரியில் தானுங்க இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அந்த தருணம் உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது இந்த கும்பராசி நண்பர்களுக்கு. எந்த அளவுக்கு சிறப்புன்றது ஆதாரபூர்வமாக இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சனி பகவானுடைய ராசிநாதனான இந்த கும்ப ராசிக்கு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தானுங்க குரு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் கும்பராசி நண்பர்களுக்கும் தனஸ்தானாதிபதி குரு பகவானாக வருவார், தனகாரகனும் குரு பகவானாக வருவார். அப்போ கும்பராசி நண்பர்களுக்கு தனஸ்தானாதிபதி தனகாரகன் குரு பகவான், அந்த தனகாரகன் தனஸ்தானாதிபதி தான் இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது சனி பகவானுக்கு நட்சத்திரம் கொடுப்பாரு. பூரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் சனி பகவான் ட்ராவல் பண்ணுற நேரம் 320 டிகிரியில். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நவம்பர் 15ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னா அன்றைக்கே நமக்கு நல்லது நடந்துடாதுங்க. செடி வச்ச உடனே நம்ம பலன் எதிர்பார்க்க முடியாது, குழந்தை பிறந்த உடனே குழந்தை நடந்துருச்சான்னு நம்ம கேட்க முடியாது. அதுக்கு ஒரு நேர காலங்கள் இருக்குது. நவம்பர் 15ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி தானுங்க. ஆனால் டிசம்பர் 2ஆம் தேதி தான் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். எந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும். என்ன காரணம்னா, உங்கள் ராசி மேலே இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் தான் தொழில் காரகன். தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்றது நம்ம செவ்வாவை நம்ம சொல்லுவோம். ஆனால் தொழில் காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். ராகு பகவானுடைய சாரம் வாங்கி ராகு பகவான் நம்ம ராசிக்கு 2வது பாவகத்தில் இருந்ததுனால கண்டதை தென்னம் பண்ணி கைபொருளை விரயம் பண்ணி பண்டைய நாட்டு விட்டு பரதேசம் போடுற அளவுக்கு நிறைய கும்பராசி நண்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி சங்கடங்கள் இருக்கிற நகை கொண்டு போய் அடமானம் வைக்கிற அளவுக்கு முதல்ல அந்த சங்கடங்கள் நீங்க போகுது. பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையை சரிப்படுத்த போகுது. ஏன்னா சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய, உத்திரட்டாதி நட்சத்திரன்றது காமதேவனுக்கு கடவுள் பிறந்த நட்சத்திரங்க. அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் ராகு ராசிக்கு 2ல் இருப்பார். இதுவரை நமக்கு பாதகமாக இருந்த ராகு இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டத்தில் 2வது பாவகத்தில் இருக்கிற ராகு நல்லது பண்ணுவார். 2வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் நம்ம ராசிநாதன் இருப்பார். அதனால தான் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது.
பணப்பிரச்சனை நீங்க போகுது. கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்க போகுது. இன்றைக்கி வரைக்கும் இந்த கும்பராசி நண்பர்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, கறந்ததெல்லாம் பால் வெளுத்ததெல்லாம் தண்ணி நினைக்கக்கூடியவங்க தான் இந்த கும்பராசியில். இந்த 2 வருஷ காலமாக மாடு கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குதுங்க. ஏதோ ஒரு பொழப்பு பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், நானும் ஒரு மிஷின் வாழ்க்கை தானுங்க நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கும்பராசி நண்பர்கள் உண்மையிலேயே அதிகமாக இருக்காங்க. ஆண்களாவது பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு 4 பக்கம் போகிறாங்க வராங்க. ஆனால் கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு, அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபு வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப மன அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்குங்க. உண்மைக்கே சொல்லணும்னா கும்பராசியில் பிறந்த மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை தொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலம் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியில் தனஸ்தானாதிபதி நட்சத்திரம் வாங்குறாரு அப்படின்னா, தனஸ்தானத்தில் இருக்கிற பிரச்சனை மட்டும் சரியாகாது. உடல் உபாதைகள் நிறைய நண்பர்களுக்கு ஜென்மத்தில் சனி வந்ததுனால உடல் ஆரோக்கியத்தில் குறைச்சல் ஏற்பட்டிருக்கும். ஒரு சில நண்பர்களுக்கு வாகனத்தில் விபத்து கொடுத்துருந்துருக்கும், ஒரு சில நண்பர்களுக்கு மன அழுத்தம் கொடுத்துருந்துருக்கும், ஒரு சில நண்பர்களுக்கு உடலில் உபாதைகளை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான தருணமாகவும் இந்த தருணம் வரப்போகுதுங்க. 1000 மருந்து மாத்திரையால் ஆகாதது அருகம்பில்லு ஜூஸால் ஆச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அருகம்பில்லு சாரால் ஆச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த தருணத்தில் இந்த பிரபஞ்சம் உடல் உபாதைகள் சரிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், சார் நேரம் நல்லா இருந்தால் போதுமா சார், ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக தேவையில்லையா, மருத்துவமெல்லாம் பார்த்துக்க தேவையில்லையா, நேர காலங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் தானுங்க நம்ம சாப்பிடக்கூடிய எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கும் உடம்பு இல்லையா? இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி நிச்சயமாக கிடையாதுங்க. அதுபோக உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் இந்த தருணத்தில் உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படும். படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னா இந்த தருணத்தில் படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு வரும். எந்த வகையில்னா, உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் குரு பகவானுடைய சாரம் வாங்கி, தனஸ்தானாதிபதி சாரம் வாங்கி உங்கள் ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதே தொழில் ஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானும் பார்க்குறாரு. உண்மையிலேயே இந்த தருணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் கார்த்திகை 26ஆம் தேதிக்கு மேலே, கார்த்திகை 26ஆம் தேதிக்கு மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா, இதே கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி பார்வையும் தொழில் ஸ்தானத்தில் பட போகுது. தொழில் ஸ்தானாதிபதி கும்பராசி நண்பர்களுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தானங்க. செவ்வாய் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் கார்த்திகை மாதம் 26ஆம் தேதிக்கு மேலே சூரிய பகவானுடைய ஆதிக்கத்துக்கு போயிட்டு தொழில் ஸ்தானத்தை 4வது பார்வையை பார்க்கக்கூடிய தருணத்தில் அருமையான ஒரு நேர காலங்களாக இருக்கும். அப்போது நமக்கு குருமங்கள யோகம் ஏற்படும். குரு பகவான் தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய வீட்டை பார்க்கக்கூடிய தருணம். செவ்வாய் கும்பராசிக்கு 7வது பாவகத்தில் சூரிய பகவானுடைய வீட்டில் இருந்து 8வது பார்வையாக நம்ம குரு பகவானுடைய வீட்டை பார்ப்பார். கிரக பரிவர்த்தனைன்ற மாதிரி பார்வை பரிவர்த்தனை. அந்த நேரத்தில் நிறைய நண்பர்கள் கார்த்திகை மாதம் 26 தேதிக்கு மேற்கொண்டு கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் சொந்தமாக மண்மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். காசு பணம் இருந்தால் மட்டும் எல்லாமே செஞ்சிட முடியும் அப்படின்னு நினச்சிக்கிடாதீங்க. ஒரு செயல் செய்கிறதுக்கான கிரக அமைப்புகள் இருந்தால் மட்டும்தான் அந்த செயல் செஞ்சுக்கிட முடியும், பணங்காசே இல்லைனாலும். இந்த நேர காலங்கள் இந்த கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாதகமான தருணமாக இருக்க போகுதுங்க. அதில் மாற்று கருத்து நிச்சயமாக கிடையாது. நவம்பர் 15ஆம் தேதியே நமக்கு நல்லது நடந்துடாது. டிசம்பர் 2ஆம் தேதியிலேருந்து ஒரு யோகம் வரப்போகுது. டிசம்பர் 26ஆம் தேதியிலேருந்து ஒரு யோகம் வரப்போகுது. எத்தனை நாளுக்கு நல்லா இருக்குது சார் அப்படின்னா, 2025வது வருஷம் மார்ச் மாதம் 29 தேதி வரை இந்த கும்பராசி நண்பர்களுக்கு நிச்சயம் அருமையான ஒரு தருணமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைகிறது செவ்வாவுடைய சாரம் வாங்கி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அந்த நேரமும் நமக்கு நல்லா இருக்கும். ஒரு பலன் நம்ம சொல்கிறோம்னா,
அது ஜாதகம் பார்த்தாலும் சரி, இல்லை கோச்சார பலன்கள் நம்ம சொன்னாலும் சரி, ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு பலன் சொல்கிறதுன்றது சரி வராதுங்க. அந்த தருணத்தில் மற்ற கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஆராய்ச்சி சொல்லக்கூடியது தான் முழுமையான பலனாக இருக்கும் இல்லையா? நான் பருப்பு மட்டும் போட்டுனுங்க சாம்பார் ரெடி ஆகிடுச்சு அப்படி சொல்லிட முடியாது. பருப்போட வெங்காயம் போட்டணுங்க, தக்காளி போட்டணுங்க, கொஞ்சம் புளி போட்டணுங்க, இந்த மாதிரி எல்லாமே போட்டால் தான் அது ஒரு கலவை, ஒரு குழம்பு. அந்த மாதிரி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் சனி பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்த குருவுக்கு நட்சத்திரம் கொடுத்த செவ்வாய், இவங்களுடைய கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தால் கும்பராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு தருணம் வரப்போகுது. இதுலேயே கூட இந்த திருமணம், கும்பராசியில் ஜென்மச்சனி இருந்ததுனால நிறைய நண்பர்களுக்கு திருமணத்தில் தடைகள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். ஏன் திருமணம் ஆகிட்டு ஏன்டா திருமணம் பண்ணோம் அப்படின்ற சங்கடங்களும் ஒரு சில நண்பர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். அப்பேற்பட்ட கும்பராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி சாரம் வாங்கி திருமணஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தால் திருமணஸ்தானாதிபதியை குரு பகவான் பார்ப்பார். அதனால் கார்த்திகை மாதம் கும்பராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுதுங்க. நான் உங்களுக்கு 4 மாதம் 14 நாளுக்கு பலன் சொல்கிறேன். நவம்பர் 15ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் நான் பலன் சொல்கிறேன்னாலும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடியது கார்த்திகை மாதம். ஏன் கார்த்திகை மாதம்னா, கும்பராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய திருமணஸ்தானாதிபதி கார்த்திகை மாதத்தில் விருச்சிகத்தில் குரு பகவானுடைய பார்வை வாங்குவார். திருமணஸ்தானாதிபதி கும்பராசிக்கு 4வது பாவகத்தை பார்ப்பார். திருமணஸ்தானாதிபதியை சனி பகவான் பார்ப்பார். திருமணஸ்தானத்தையும் சனி பகவான் பார்ப்பார். திருமணஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய இடத்தையும் பார்ப்பார். குரு பகவான் திருமணஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய இடத்தை பார்ப்பார். இது எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும்னா, மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்தும். கார்த்திகை மாதத்தில் நாகதோஷம் இருக்குன்னு சொன்னானுங்க, செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க, தாரதோஷம் இருக்குன்னு சொன்னாங்க. நானும் யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லா பரிகாரங்களும் செஞ்சு விட்டனுங்க, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தனுங்க. இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை சாமி, எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா, என் ஜாதகம் சம்சாரி ஜாதகமா சன்னியாசி ஜாதகமா, உண்மை என்னன்றது சொல்லிவிட்டிங்கன்னா நான் பாட்டில் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் பிறந்த நண்பர்களும் இருக்க தான் செய்கிறீங்க. திருமணத்தில் நீங்கள் 5 வருஷம் திருமணத்துக்காக நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் சரிங்க, 10 வருஷமாக திருமணத்துக்காக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரிங்க, இந்த தருணத்தில் 100% மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுது. நிம்மதி சந்தோஷம் இல்லாத தம்பதிகள், கணவன் மனைவிக்கு நிம்மதி சந்தோஷம் தரப்போகுதுங்க. தொழில் ஸ்தானம் நல்ல விதமாக இருக்க போகுது. சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் கும்பராசி நண்பர்களுக்கு 100% சாதகமான பலன்கள் வரப்போகுதே தவிர பாதகமான சூழ்நிலை வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. இதுபோக உங்கள் ராசி மேலே இருக்கக்கூடிய சனி பகவான் விலகிற தருணத்தில் இன்னும் நமக்கு சாதகமான தருணமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. சரியா? கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.